அத்தியாயம் 6 சின்னங்களின் சோதனை. படிக்கட்டுகளின் கீழே திறந்த பாதை அவனை ஒரு புதிய ஆழமான உலகிற்குள் இழுத்துச் சென்றது. இதற்கு முன் அவன் இருந்த மண்டபத்தை விட இங்கே குளிர் அதிகமாக இருந்தது. காற்று அசைவற்று பல நூற்றாண்டுகளின் தூசியும் மர்மமும் அதில் உறைந்து போயிருந்தன. இது வெறும் குகை அல்ல, இது காலத்தால் மறக்கப்பட்ட ஒரு கல்லறை என்பதை அவன் உள்ளுணர்வு எச்சரித்தது. அவன் மெதுவாக முன்னேறினான். அவனது காலணிகள் தரையில் சிதறி கிடந்த சிறு கற்கள் மீது நசுங்கும் சத்தம் மட்டுமே அந்த அமைதியை கலைத்தது. அவனது மின்விளக்கின் ஒளிச்சுடர் சுவரோரமாக அலைபாய்ந்தபோது திடீரென நின்று போனது. அங்கே ஏதோ தெரிந்தது. அவன் சுவரின் அருகே சென்று பார்த்தான். அது சில செதுக்கல்கள் அல்ல, ஒரு மாபெரும் கல் திரைச்சீலை போல. அந்த சுவர் முழுவதும் மர்மமான சின்னங்களால் மூடப்பட்டிருந்தது. அவனது கண்கள் அந்த சின்னங்களை வெறித்து பார்த்தன. சில அவனுக்கு ஏற்கனவே அறிமுகமானவை, சங்கு, மீன், சூரியன். ஆனால் பல முற்றிலும் புதியவை. ஒரு கூர்மையான அம்பு, ஒன்றுக்குள் ஒன்றாக பின்னிய வட்டங்கள், சிறகுகளை விரித்த ஒரு விசித்திரமான பறவை மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக கண்கள் இல்லாத ஒரு மர்மமான முகம். அந்த சின்னங்களை பார்க்கும்போது அவை தன்னை உற்று நோக்குவது போன்ற ஒரு விசித்திரமான உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. அவன் தனது மின்விளக்கை மெதுவாக அந்த சின்னங்களின் மீது நகர்த்தினான். அப்போதுதான் அவனுக்கு அது புரிந்தது. அவை தாறுமாறாக செதுக்கப்படவில்லை. ஒரு குறிப்பிட்ட வரிசையில் ஒரு கதையைச் சொல்வது போல அல்லது ஒரு வழியை காட்டுவது போல அவை அமைக்கப்பட்டிருந்தன. இது வெறும் அலங்காரம் அல்ல, இது ஒரு வழிகாட்டி என்று அவன் தனக்குத்தானே முணுமுணுத்தான். நான் கடக்க வேண்டிய சோதனைகளின் வரிசை. அவன் தனது பையிலிருந்து அந்த பழைய கைப்பிரதியை அவசரமாக எடுத்தான். அதன் பக்கங்களை புரட்டிய போது அவனது இதயம் வேகமாக துடித்தது. அங்கே இருந்தன அதே சின்னங்கள், அவற்றுக்கான குறிப்புகளுடன். அம்பு சரியான திசையை கண்டறி, மீன் நீரின் தடையை தாண்டு, வட்டம் அறிவின் புதிரை விடுவி, பறவை உயரத்தை அடை, சூரியன் இறுதி உண்மையை சந்தி. அவன் மூச்சை இழுத்து பிடித்தான். இதுதான் அந்த பாதை. ஆனால் வீரன் அறியாத ஒரு விஷயம் அவன் தனியாக இல்லை என்பதுதான். சுரங்கப்பாதையின் இருண்ட மூலையில் ஒரு கரிய நிழல் அசைவற்று நின்று கொண்டிருந்தது. அந்த பின்தொடர்பவன் தனது இரவு பார்வை கருவி மூலம் வீரனின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருந்தான். அவன் உதடுகளில் ஒரு குரூரமான புன்னகை விரிந்தது. சிறுவன் புதிரை விடுவிக்கிறான். தீர்க்க தரிசனம் சொன்னது போலவே அவன்தான் நமக்கான திறவுகோல். வீரன் தனது குறிப்புகளை பையில் வைத்துவிட்டு முதல் சின்னத்தை நோக்கி நடந்தான். நடைபாதையின் முடிவில் அம்புக்குறி பொறிக்கப்பட்ட ஒரு பெரிய கல் கதவு பாதையை மறித்து நின்றது. அவன் தனது முழு பலத்தையும் கொடுத்து அதை தள்ளினான். ஆனால் அது 1 மில்லிமீட்டர் கூட அசையவில்லை. இது ஒரு முட்டுச்சந்து. அவன் விரக்தியுடன் சுற்றிலும் பார்த்தபோது தரையில் மங்கலாக ஏதோ தெரிந்தது. அவன் குனிந்து பார்த்தான். தரையிலும் சுவர்களிலும் மிகச்சிறிய மங்கலான அம்புக்குறிகள் செதுக்கப்பட்டிருந்தன. அவை ஒரு குறிப்பிட்ட திசையை காட்டின. திசையை கண்டறி என்ற குறிப்பு அவன் நினைவுக்கு வந்தது. இது தள்ளுவதற்கான கதவல்ல, இது திறப்பதற்கான ஒரு புதிர். முதல் சிறிய அம்பு இடது சுவரை காட்டியது, அடுத்தது தரையை, 3வது வலது சுவரை, 4வது மேல் கூரையை. அவன் இடது சுவரில் இருந்த அம்புக்குறிக்கு அருகில் இருந்த ஒரு கல்லை தொட்டான். உள்ளிருந்து ஒரு கிர் என்ற சத்தம் கேட்டது. அடுத்து தரையில் இருந்த கல். மீண்டும் ஒரு சத்தம். அவன் அந்த வரிசையை பின்பற்றி ஒவ்வொரு கல்லையும் அழுத்தினான். கடைசியாக அவன் ஒரு பாறையின் மீது ஏறி கூரையில் இருந்த கல்லை அழுத்திய போது ஒரு பெரிய அதிர்வுடன் அந்த பெரிய கல் கதவு மெதுவாக பக்கவாட்டில் சரியத் தொடங்கியது. கதவுக்கு பின்னால் ஒரு பரந்த குகை இருந்தது. அதன் தரை முழுவதும் ஒரு அமைதியான கருமையான ஏரி போல நீர் தேங்கியிருந்தது. காற்றில் ஈரப்பதம் கனமாக இருந்தது. குகையின் மறுமுனையில் சுவரில் ஒரு பெரிய மீன் சின்னம் செதுக்கப்பட்டிருந்தது. நீரின் தடையை தாண்டு என்ற வார்த்தைகள் அவன் மனதில் எதிரொலித்தன. இதை கடக்க ஒரே வழி நீந்தி செல்வதுதான். அவன் தனது சக்தி வாய்ந்த மின்விளக்கை நீருக்குள் பாய்ச்சினான். அவன் நினைத்ததை விட அது மிகவும் ஆழமாக இருந்தது. ஒளிக்கற்றை ஆழத்திற்கு சென்றபோது அங்கே ஏதோ அசைந்தது. பெரிய வெளிரிய உருவங்கள் நீரின் ஆழத்தில் மெதுவாக நீந்தி சென்றன. அவை என்னவென்று தெரியவில்லை, ஆனால் அவை நட்பானவை அல்ல என்பதை அவனால் உணர முடிந்தது. அவன் இதயம் தொண்டைக்குள் வந்து துடித்தது. அவனால் கண்மூடித்தனமாக நீந்த முடியாது. அவன் கவனமாக நீரின் மேற்பரப்பை பார்த்தான். அங்கே நீருக்கு சற்று கீழே ஒரு கல்பாதை போல பாறைகள் வரிசையாக தெரிந்தன. அதுதான் வழி. அவன் அந்த பாறைகளின் மீது கால் வைத்து சமநிலை தவறாமல் மறுமுனைக்குச் செல்ல வேண்டும். ஒரு சிறு தவறு கூட அவனை அந்த ஆழமான பயங்கரமான நீருக்குள் தள்ளிவிடும்.
அவன் ஒரு கல்லிலிருந்து மற்றொரு கல்லுக்கு தாவும்போது திடீரென நீரின் மேற்பரப்புக்கு அருகில் ஒரு பெரிய வெளிரிய உருவம் வேகமாக வந்து சென்றது. அது உருவாக்கிய அலை அவனது சமநிலையை குலைத்தது. அவன் தடுமாறி விழப்போனான். ஒரு நொடி அந்த உயிரினத்தின் கண்கள் அவனை பார்ப்பது போலிருந்தது. பயம் அவன் உடலை உறைய வைத்தது. ஆனால் அவன் நகர வேண்டும். வேகமாக. மூச்சிறைக்க அவன் மறு கரையை அடைந்தான். அவன் உடைகள் ஈரமாகி உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவன் நுழைந்த அரை வட்டமாக இருந்தது. அதன் மையத்தில் தரையில் ஒன்றுக்குள் ஒன்றாக 9 வட்டங்கள் வரையப்பட்டிருந்தன. சுவரில் ஒரு கல்வெட்டு. சரியான பாதையில் நட, இல்லையெனில் இந்த சுழற்சியில் தொலைந்து போவாய். அறிவின் புதிரை விடுவி. அவனுக்கு அந்த பழைய சுவரில் வட்டச் சின்னத்திற்கு அருகிலிருந்த எண்கள் நினைவுக்கு வந்தன. 3, 6, 9. இதுதான் அந்த புதிருக்கான விடை. அவன் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து வெளிப்புறத்திலிருந்து 3வது வட்டத்தில் தனது காலை வைத்தான். அவன் கால் பட்டதும் அந்த வட்டம் ஒரு மென்மையான நீல ஒளியுடன் பிரகாசிக்கத் தொடங்கியது. அவன் நம்பிக்கையுடன் 6வது வட்டத்தை நோக்கி நடந்தான். ஆனால் அவன் காலை எடுத்ததும் 3வது வட்டத்தின் ஒளி அணைந்துவிட்டது. அவனுக்கு புரிந்தது, இது வெறும் சரியான வட்டத்தை தொடுவது மட்டுமல்ல, அவன் பாதையை விட்டு விலகக்கூடாது. அவன் 3வது வட்டத்திலிருந்து 6வது வட்டத்திற்கு தாவ வேண்டும். பின்னர் அங்கிருந்து 9வது வட்டத்திற்கு தாவ வேண்டும். அவன் கண்களை மூடி ஒரு கணம் தயங்கி பின்னர் தாவினான். அவனது கால்கள் சரியாக 6வது வட்டத்தில் பதிந்தன. அதுவும் பிரகாசமாக ஒளிர்ந்தது. இப்போது இறுதி தாவல் மையத்திலிருந்த 9வது வட்டத்திற்கு. அது சற்று தூரமாக இருந்தது. அவன் தனது முழு சக்தியையும் திரட்டி தாவினான். அவன் கால் பதிந்த நொடியில் 3, 6, 9 ஆகிய 3 வட்டங்களும் ஒன்றாக பிரகாசித்தன. அறை முழுவதும் ஒளி பரவியது. ஒரு கர் என்ற சத்தத்துடன் பக்கவாட்டுச் சுவர் மெதுவாக திறந்தது. அந்த புதிய வழி அவனை ஒரு உயரமான செங்குத்தான பாறையின் அடிவாரத்திற்கு கொண்டு சென்றது. அது ஒரு கிணறு போல நேராக மேலே சென்றது. மிக உயரத்தில் ஒரு சிறிய துளை வழியாக ஒளிக்கசிவு தெரிந்தது. பாறையின் அடிவாரத்தில் ஒரு பறவையின் சின்னம் செதுக்கப்பட்டிருந்தது. உயரத்தை அடை. அவன் மேலே ஏற வேண்டும். இதுதான் இதுவரை அவன் சந்தித்ததிலேயே மிகவும் கடினமான சோதனை. பாறையில் பிடிப்பதற்கு சிறிய முனைகள் மட்டுமே இருந்தன. அவை ஈரத்தால் வழுக்கின. அவனது கைகளும் கால்களும் நடுங்கத் தொடங்கின. பாதி தூரம் ஏறியபோது அவனது கால் பிடி நழுவியது. ஒரு நொடி அவன் தனது விரல்களின் நுனியில் மட்டுமே அந்தரத்தில் தொங்கினான். கீழே அதல பாதாளம். அவன் கண்களை இறுக்கமாக மூடி தனது கடைசி சக்தியை திரட்டி மீண்டும் மேலே ஏறத் தொடங்கினான். அவசேஷே அவன் அந்த துளையின் விளிம்பை பற்றினான். தனது கடைசி சக்தியையும் பயன்படுத்தி அவன் தன்னை மேலே இழுத்து தரையில் விழுந்தான். அவன் ஒரு பெரிய மண்டபத்தில் இருந்தான். அதன் நடுவில் ஒரு கல்பீடத்தின் மீது இறுதிச் சின்னமான சூரியன் பொறிக்கப்பட்டிருந்தது. அவன் அதை நெருங்கியதும் அந்த சின்னம் ஒரு இதமான தங்க ஒளியுடன் பிரகாசிக்கத் தொடங்கியது. நீ சோதனைகளில் வென்றுவிட்டாய். உண்மை உனக்காக காத்திருக்கிறது என்றொரு குரல் அவன் மனதில் கேட்டது. அவன் அந்த பீடத்தை தொடருக்கு நீட்டிய போது அவன் மீது ஒரு நிழல் விழுந்தது. ஒரு குளிர்ச்சியான குரல் அவன் காதருகே கேட்டது. வழியை திறந்ததற்கு நன்றி சிறுவனே.